Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதியின் அரண்மனை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அரண்மனையை பார்வையிட்டு அவரோடு பேசி வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதியுடைய அரண்மனையில் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அவர்கள் குடும்பத்தாரோடு பேசி வருகிறார். அரண்மனைக்கு வருகின்ற அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அரண்மனையுடைய வாயில் காவலர்கள் எப்படி முறையில் தாரை தப்ப மன்னர்களுடைய வருகையின் போது முக்குடை உயர்த்தி வரவேற்பார்களோ அதுபோன்ற ஒரு சிறப்பான வரவேற்பை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அரண்மனைக்கு வந்தபோது அவர்கள் ஆரத்தி கற்பூரம் எழுந்தி ஆரத்தி எடுத்து பூரண கும்ப மரியாதை கொடுத்து அதே போன்று உற்சாக ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ராஜா சேதுபதிகள் பயன்படுத்திய அந்த அரண்மனையினுடைய வாயிலில் அரண்மனை மண்டபத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட இருக்கைகள், அதே போன்று பல்வேறு விலங்குகள், மான்கள், அதே போன்று காட்டெருமைகளுடைய தலைகள் என அனைத்துமே அந்த அரண்மனைக்குள்ளாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையெல்லாம் அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். சேதுபதிகளுடைய மன்னர்கள் பிரம்மாண்டமான முறையில் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அவர்கள் கட்டி ஆண்டார்கள். அவருடைய அந்த ஆட்சி காலம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த வரலாற்றை அவருடைய பெருமையை பறைசாற்றி நிற்கக்கூடிய அந்த அரண்மனையிலே அவர்கள் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட முக்கியமான வாள்கள், கலரிகள், அதே போன்று குதிரை வண்டிகள், அவர்கள் பயன்படுத்திய அந்த சேதுபதி ராஜாக்களுடைய அந்த மிக பிரம்மாண்டமான இருக்கைகள், அதே போன்று மிக முக்கிய போர் கருவிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு கருவிகள், அவருடைய புகைப்படங்கள் அனைத்தையும் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் ராஜா நாகேந்திரன் சேதுபதி சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக வாழ்த்து தெரிவித்தார்கள். அதே நேரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழு ஆதரவை அவர்கள் அளித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகிற போது நேரடியாக நான் அரண்மனைக்கு வந்து பார்வையிடுகிறேன் என்று தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக தற்போது வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வையிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். ராமநாதபுரம் அரண்மனை என்பது சேதுபதிகள் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பூமியாக, சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சியினுடைய மிக விரிவான ஒரு அரண்மனையாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த இடத்திற்கு பெயரே அரண்மனை என்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த பகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரலாற்றினுடைய தொன்மையான வேர்களை தேடி ஆய்வு செய்வதற்காக கீழடியாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், பல்வேறு இடங்களுக்கு அதிமுக அரசு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது. பழமைகளை மீட்டெடுப்பதிலும் பழமையை காப்பதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விதைதான் தமிழகத்திற்கு ஏராளம். அதனுடைய அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் சேதுபதியுடைய அந்த அரண்மனையை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அந்த ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முனியசாமி, அதே போன்று அதிமுக மக்களினுடைய இணைச் செயலாளர்களுடைய கிருத்திகா முனியசாமி, அந்த ராமநாதபுரம் சேதுபதியினுடைய அந்த இளைய மன்னராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் சேதுபதி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அரண்மனையினுடைய பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பு, மரங்களால் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டிட அமைப்புகள், அதே போன்று அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகள், அந்த மன்னர்களுடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட மின் விசிறிகள், அதே போன்று வாள்கள், பல்வேறு விலங்குகளுடைய மான் கொம்புகள், காட்டெருமையினுடைய முகப்பு, மண்டை பகுதி, இப்படி அனைத்துமே இந்த பகுதியில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒவ்வொன்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். இளைய மன்னர் ராகேந்திரன் ராஜா அதனை முழுமையாக அவருக்கு விலக்கி வருகிறார்கள்.
ஒரு மன்னருடைய இருக்கை எப்படி இருக்கிறது, அந்த மன்னருடைய அரியாசனத்தில் அவருடைய தலைமை காவலர்கள், அதே போன்று அவருடைய அமைச்சரவை எப்படியெல்லாம் அவர்களுக்கான அந்த இருக்கை இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த அரண்மனை மண்டபம் மிக பிரம்மாண்டமாக எடுத்து காட்டுகிறது. அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரோடு அவர்கள் பெற்ற பரிசுகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டயங்கள் அனைத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடைய குடும்பத்தோடு கலந்துரையாடி ஆடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருண்.